இந்த வீடியோவில் வந்து 2 அப்டேட்ஸ் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எம்சிசியோட 3rd ரவுண்டுக்கு யூஜி கவுன்சிலிங்கு ஷெடியூல் அப்படின்னு எம்சிசி ஒன்று இன்னைக்கு டேட்டில் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, 3rd ரவுண்டுக்கு ஏற்கனவே வந்து ஆல்மோஸ்ட் எம்சிசிக்கான ரவுண்டு 1 ரவுண்டு 2க்கு ரவுண்டு 3 முடிஞ்சிச்சு. ரவுண்டு 3க்கான ரிசல்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா 23rd இன்னைக்கு ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. ஃபைனல் ரிசல்ட் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. 24லேருந்து 1 நவம்பர் வரைக்கும் என்ன இருக்குது, ரிப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தென் வந்து வெரிஃபிகேஷன் அதெல்லாம் முடிச்சுட்டு 3rd நவம்பர் முடியுது. அகைன் ஸ்டே வேகன்சி திருப்பியும் ஸ்டார்ட் ஆகுது 4ஆம் தேதி. ரைட்டா? ஸ்டே வேகன்சி 4ஆம் தேதி. ரிஜிஸ்ட்ரேஷனு பேமெண்ட் அப்படின்னு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 4th 9 இது மாறும். இது நம்ம இப்போ சும்மா ஒப்புக்கு சப்பானுக்கு பார்த்துக்கிற மாதிரி 5 9 சாய்ஸ் லாக்கிங்கு. ப்ராசஸிங் வந்து பார்த்தீங்கன்னா 10th 11th. ரிசல்ட் வந்து 12ஆம் தேதி கொடுத்துருக்காங்க. ரிப்போர்ட்டிங் வந்து 13th நவம்பர் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு ஸ்டே வேகன்சி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதுலேயே இன்னொன்று நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்மளுடைய ஸ்டேட் கவுன்சிலிங்கான ஷெடியூல். ஸ்டேட் கவுன்சிலிங்கான ஷெடியூல் கூட ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் சில ஸ்லைட் வேரியேஷனு. ரவுண்டு 3க்கு ஏற்கனவே கொடுத்ததுல இருந்து 29 செப்டம்பர் 23rd அக்டோபர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கானது ஆல் இண்டியா. இதே வந்து ஸ்டேட்ல வந்து பார்த்தீங்கன்னா 10th அக்டோபர்லேருந்து 1 நவம்பர் வரைக்கும் இருக்கும். 6ஆம் தேதி லாஸ்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. தென் லாஸ்ட் டேட் ஆஃப் ஜாயினிங்கு ஆல் இண்டியா கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் 1 நவம்பர் 3rd ரவுண்டுக்கு. லாஸ்ட் டேட் வந்து 5th நவம்பர் எதுக்கு, ஸ்டேட் கவுன்சிலிங்க்கு. இதே வந்து ஸ்டே வேகன்சி அகைன் வந்து எம்சிசிக்கு 4th நவம்பர் ஸ்டார்ட் ஆகுது. ஆல் இண்டியாவில் வந்து 4th நவம்பர் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அது முடிஞ்சு இங்கே எங்கே ஸ்டேட் கவுன்சிலிங் வரப்போ 7th நவம்பர்லேருந்து 14th நவம்பர் வரைக்கும் ஸ்டேட் கவுன்சிலிங் இருக்கும். இங்கே லாஸ்ட் டேட் ஆஃப் ஜாயினிங் ஸ்டே வேகன்சியில் வந்து 20th நவம்பர். ஸ்டேட் கவுன்சிலிங்லையும் வந்து பார்த்தீங்கன்னா 20th நவம்பர் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு கமென்ஸ்மெண்ட் ஆஃப் அகாடமிக் செஷன் ஃபார் யூஜி கோர்சஸ் 22nd செப்டம்பர் போன மாதம். ஏன்னா இன்னும் நிறைய காலேஜஸ், டீம்டு யூனிவர்சிட்டிஸ், தென் வந்து செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜஸ்லாம் இன்னும் ஓப்பனே பண்ணல. ஏன்னா அட்மிஷனு பாதி ஆயிருக்கு, பாதி ஆகலை அப்படின்றதுனால. பட் இங்கே வந்து ஒரு கன்ஃபார்ம்டாக ஒரு இப்போதைக்கான ஷெடியூல் ஒன்று எம்சிசி கொடுத்துருக்காங்க. ரைட். தென் தமிழ்நாடு கவுன்சிலிங்கோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத நம்ம அதையும் வந்து பார்த்துடலாம். தமிழ்நாடோட கவுன்சிலிங் ஸ்டேட்டஸ் நம்ம பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிரும். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தமிழ்நாடு கவுன்சிலிங்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க, ரெசிக்னேஷனுக்கான டேட் நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. ஆல்ரெடி நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம். ரெசிக்னேஷனுக்கான டேட் வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, கைண்ட் அட்டென்ஷன் டு த கேண்டிடேட், எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ரவுண்ட் 3 ஆன்லைன் கவுன்சிலிங் ஆஃப் MBBS கோர்ஸ் 25-26 அப்படின்னு ஒரு நோட்டிபிகேஷன் இருக்கு. ரிசக்னேஷன் போர்ட்டல் ஃபார் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி வில் பி ஓபன் டில் 5/24. ஏற்கனவே இருந்தது வந்து 23rd, இன்னைக்கு வரைக்கும் இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு டேட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே இருந்த நோட்டிஃபிகேஷன்ல 23 வரைக்கும் இருந்தது. பட் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, 24/10 வரைக்கும் ரெசிக்னேஷனுக்கு போட்டுட்டு இப்போ ஷெடியூல் வந்து கொடுத்துட்டாங்க. எதுக்கு கொடுத்துட்டாங்க, இவ்வளோ நாள் வந்து தலையை பிச்சுக்கிற மாதிரி இருந்தது. இவங்க முடிப்பாங்களா, முடிக்க மாட்டாங்களா, எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா, எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டாங்களா இப்படின்னு ஒரே குழப்பத்தில் இருந்த எம்சிசியோட 3rd ரவுண்டு கவுன்சிலிங் ஆல்மோஸ்ட் முடிஞ்சு இன்னைக்கு ரிசல்ட் டிக்ளேர் பண்ணி டவுன்லோட் பண்ற ஆப்ஷன் வரைக்கும் வந்ததுனால தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க, ஓகே அடா அப்பாடா முடிச்சிட்டாங்கடப்பா இவங்க, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் விளையாட்டா அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அட்டென்ஷன் ரிவைஸ்டு ஷெடியூல் ரவுண்ட் 3. ஏன் இதை ரவுண்ட் 3 ரிவைஸ்டு கொடுத்தாங்கன்னா ஆல்ரெடி இவங்க கொடுத்து கவுன்சிலிங் டேட்ஸ் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதனால என்ன பண்ணிருக்காங்க, as per the revised UG state schedule 2025. இப்ப பார்த்தோம் இல்லையா, ஆல் இண்டியா கவுன்சிலிங்ல எம்சிசி வந்து ஸ்டேட் கவுன்சிலிங்கான ஷெடியூலை ரிலீஸ் பண்ணாங்களா, அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணிருக்காங்க 23/10 ரிலீஸ், இன்னைக்கு ரிலீஸ் பண்ண எம்சிசியோட ஷெடியூலை பேஸ் பண்ணி என்ன பண்ணிருக்காங்க, ரவுண்ட் 3 தமிழ்நாடு MBBS BDSக்கான மாடிஃபை பண்ண ஷெடியூல் டேட்னு கொடுத்திருக்காங்க. The candidate can register for round 3 till 5 PM of 25/10. ரிஜிஸ்ட்ரேஷன் கூட இப்ப இருக்கு. ஏன்னா நிறைய பேர் வந்து சார் ஏற்கனவே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு கொடுத்துட்டாங்க, சாய்ஸ் ஃபில்லிங் அப்பதான் டேட்டை வந்து மாத்திட்டாங்க, என்னன்றதை எங்களுக்கு திருப்பி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு டைம் கொடுப்பாங்களான்னா கொடுக்குறேன் அப்படின்ட்டாங்க. பாருங்க 23-25 வரைக்கும் பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்களாம், புதுசா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு டைம் தராங்க. புதுசா ரிஜிஸ்ட்ரேஷன் யார் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் வருது. புதுசா ரிஜிஸ்ட்ரேஷன் யார் பண்ண முடியும், ஏற்கனவே அப்ளிகேஷன் போட்டு கவுன்சிலிங்க்கு நாங்க பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு முன்னாடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம் இல்லையா, அது போட்டு யாருக்கெல்லாம் மெரிட் லிஸ்ட் நேம் வந்திருக்கோ அவங்க என்ன பண்ணலாம், ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ரவுண்ட் 3க்கு. புதுசா ரிஜிஸ்டர் பண்றது இல்ல, ஏற்கனவே மெரிட் லிஸ்ட்ல நேம் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸா இருந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணலாம்,
ரவுண்ட் 3க்கு ரிஜிஸ்டர் பண்ணலாம். எப்போ வரைக்கும்? 25ஆம் தேதி 5 மணி வரைக்கும் ரிஜிஸ்டர் பண்ணலாம்னு கொடுத்துருக்காங்க. The virtual vacancies will be processed and choice filling starts on 26/10/25 12 noon and the candidate can fill and log their choices till 5 PM of 29/10. 29ஆம் தேதி 2025 5 மணில இருந்து சாய்ஸ் வந்து லாக் பண்ணலாம். சாய்ஸ் ஃபில் பண்றது 26ஆம் தேதி மதியம் 12 மணில இருந்து சாய்ஸ் வந்து ஃபில் பண்ணலாம். ஏன் 24ஆம் தேதி வரைக்கும் என்ன பண்ணிருக்காங்க? ரெசிக்னேஷன் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கனால எத்தனை பேர் அதை ரிசைன் பண்றாங்க அப்படின்ற ஒரு லிஸ்ட் ஒன்று வரும். தென் ரீஅலாட்மெண்ட்டுக்கு யாரெல்லாம் ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்கனால ரீஅலாட்மெண்ட்டுக்கு யாருக்கெல்லாம் போறாங்கன்னு தெரியும். அதனால என்ன ஆகும்? விர்ச்சுவல் வேகன்சின்றது கிரியேட் ஆகும். ரெண்டாவது ஆக்சுவலா என்னெல்லாம் சீட்ஸ் வந்து ரிசைன் பண்ணதுனால சீட்ஸ் வேகன்சி இருக்கு பிளஸ் புது சீட் ஆட் ஆகுனது இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி நம்மளுக்கு ஒரு சீட் மேட்ரிக்ஸ் கொடுப்பாங்க. 25ஆம் தேதி கொடுத்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். 26ஆம் தேதி மத்தியானத்துல இருந்து சாய்ஸ் வந்து ஃபில் பண்ணலாம். 29ஆம் தேதி 5 மணிக்கு என்ன ஆகும்? சாய்ஸ் வந்து லாக் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி 5 மணி வரைக்கும் சாய்ஸ் லாக் பண்ணிக்கலாம் அப்படின்ற கிளியரா ஒண்ணு கொடுத்துருக்காங்க. இது கிளியரா கொடுத்துருக்காங்க. இது கண்டிப்பா பக்காவா சொன்ன மாதிரி முடிச்சிருவாங்களா அப்படின்னா முடிச்சிருவாங்க. ஏன்னா எம்சிசி வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய 3rd ரவுண்ட முடிச்சிட்டாங்க. அதனால இதுல வந்து அந்த குழப்பம் வராது. The process of seat allotment will be done on 30/10. 30ஆம் தேதி சீட்டு ப்ராசஸ் பண்றாங்க. 31ஆம் தேதி என்ன பண்றாங்களாம்? ரிசல்ட் டிக்ளேர் பண்றேன்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டா? அப்ப 31/10/2025 அன்னைக்கு ரிசல்ட் இந்த வாட்டி என்ன பண்றாங்க? டிக்ளேர் பண்றாங்க. அந்த கேண்டிடேட் எத்தனாம் தேதிக்குள்ள ஆர்டரை டவுன்லோட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னா 5ஆம் தேதி 12 மணிக்குள்ள டவுன்லோட் பண்ணிக்கலாம். எதை? நம்மளுடைய அலாட்மெண்ட் ஆர்டரை. லாஸ்ட் ரிப்போர்ட்டிங் டைம் என்ன கொடுத்துருக்காங்க? இஸ் டில் 5 PM of 5/11 முடிஞ்சதுமே அடுத்தது சீட்டு இருக்கும். ஸ்டே வேகன்சிக்கு நம்ம போய் எடுக்கலாம். ரைட்டா? இதுல நிறைய பேருக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். ரைட்டா? உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்து பர்சனலா பேசி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 9176552121 இந்த நம்பர்ல கால் பண்ணுங்க. ஐயா எனக்கு இந்த சீட் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லப்பா, அடுத்த வருஷம் தான் நான் சீட் அடிக்கணும் கவர்மெண்ட்ல அப்படின்னா இமிடியேட்டா ஆர்ஜிஆர் அகாடமிக்கு கால் பண்ணுங்க. ரிப்பீட்டர்ஸோட ஃபோர்ஸ்ஃபுல் ப்ரோக்ராம் ஒன்று ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அந்த ப்ரோக்ராம்ல நீங்க ஜாயின் பண்ணி சீட்டை நெக்ஸ்ட் இயருக்கு தட்டலாம். ஓகேவா? கால் பண்றீங்களா? 9176552121. ரைட்டா? அதே போல யாருன்னா அடுத்த வருஷத்துக்கு 2026க்கு இப்ப +2 படிச்சுட்டு இருக்கவங்க இந்த ப்ரோக்ராம் யாருன்னா பார்த்துட்டு இருக்கீங்க, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், 9th நவம்பர் கேலண்டர்ல மார்க் பண்ணி வைங்க. நீட்டுக்கு ஜேஇ எக்ஸாமுக்கு ஒரு மார்க் எக்ஸாம் ஆர்ஜிஆர் அகாடமியும் சாய்ராம் இன்ஸ்டிடியூஷனும் கொலாபரேஷன்ல உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட்டா ஒரு எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீலை வந்து கொடுக்கறதுக்காக 9th நவம்பர் டைரக்டா எக்ஸாம்ஸ் வந்து மார்க் எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்றோம் சென்னையில. ஐடியா இருக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறோம். உங்களுடைய தகவலை என்ட்ரி பண்ணிக்கிங்க. நம்ம ஆஃபீஸ்ல வந்து கால் பண்ணி ஃபர்தர் டீடைல்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகே, தேங்க்யூ.